வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயான் அண்ட் தென் சாச்சனா இவங்க 2 பேருக்கு நடுவில் செம சண்டை நடக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைவில் ஒரு விஷயம் வந்து நடக்குது. சாச்சனா வந்து அருண் கிட்ட ரயான் பண்ணதை சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த ரயான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாச்சனா இன்னும் 3 பேர்கிட்ட தான் நீ சொல்லலை, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஃபன்னாக தான் வந்து ஆரம்பிக்குது. பட் சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, இல்லை நான் கேட்கல, அவர் தான் வந்து கேட்டார். ஸோ அதனால தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் உன்னோட பெர்ஸ்பெக்டிவில் நீ கரெக்ட், என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து 2 பேர் மேலேயும் தப்பு இல்லாத மாதிரி சாச்சனா சொன்னோடனே ரேயானுக்கு வந்து கோவம் வந்து லைக் கிட்ட போய் கேட்குறாரு, இல்லை நீ உன்னோட பெர்ஸ்பெக்டிவில் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நீ தப்பு தானே அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. உடனே வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காலையில் தான் ஒரு பிரச்சனை நடந்தது, அந்த பிரச்சனையை வந்து மறுபடியும் நடக்கக்கூடாது, அந்த தப்பு மறுபடியும் நடக்கக்கூடாதுன்னு பார்த்தா மறுபடியும் நீங்கள் அந்த பிளேட்டை கழுவாமல் அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் பிளேட்டை கழுவுங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து சாப்பிட்டாங்க எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர்த்து நீங்கள் கழுவுங்கன்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சாச்சனா வந்து சொல்கிறாங்க. இல்லை காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அவங்க குடித்த கப்புன்னு நினைக்கிறேன், அது வந்து கழுவாமல் வச்சுருக்காங்க. ஸோ மத்தியானம் அவர் பார்த்துருக்காரு. ரயான் வந்து அஸ் கிச்சன் இன்சார்ஜ் அவர் சொல்லியிருக்காரு எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு, கழுவிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருப்பியும் ஈவினிங் வந்து பார்க்குறப்ப 6 o'clock பார்க்குறப்பையும் அது வந்து கழுவாமல் இருக்குது. ஏன்னா இப்போ அது தேவைப்படுது, கழுவிடுங்க அப்படின்ற மாதிரி சாச்சனா கிட்ட சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்க வந்து கழுவிட்டு வச்சுட்டாங்க. அது வேறு விஷயம். பட் காலையில் சொன்ன ஒரு விஷயத்த அவ்வளோ நேரம் இழுத்துட்ருக்காங்க அப்படின்றப்ப ரயானுக்கு வந்து லைட்டாக கோவம் இருக்குது. ஸோ இந்த தப்பு ஒரு டைம் நடந்தது. செகண்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நைட் எல்லாம் நூடுல்ஸ் சாப்பிட்டுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கிச்சன் ஏரியாலேயே அந்த தட்டு அங்கேயே இருக்குது. சாப்பிட்ட தட்டு, அதாவது சாச்சனா சாப்பிட்ட தட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்குது. கிச்சன் ஏரியாலேயே அந்த சமைக்கவாங்கல்ல அங்கேயே இருந்திருக்கு. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து இதை பார்த்துட்டே இருந்திருக்காரு ரயான். அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த தட்டை கழுவுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து தட்டை கழுவுங்கன்னு சொல்லாதீங்க, அது நான் வந்து கழுவிடுவேன், என்ன நான் இப்போ சாப்பிட்ற பிளேட்டை அவங்கவுங்க கழுவுறது வழக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி ரயானும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் சாச்சனா வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் எப்போ என் தட்டை கழுவணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2 பேருக்கு நடுவில் வந்து பிரச்சனை போயிட்டே இருக்குது. நீ இந்த மாதிரி பேசாத, விட்டுரு அப்படின்ற மாதிரி சாச்சனா வந்து சொல்கிறாங்க ரயானை பார்த்து. உடனே வந்து ரயான், இப்படியெல்லாம் என்னாலலாம் பேச தெரியாது, இப்படி விட்டுருங்க, நீ பேசுகிறதே வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்கிறீங்க அப்படி சொல்கிறது. ஸோ அதனால் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் சொல்ல எனக்கு அப்படிலாம் சொல்ல வராது அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் வாக்குவாதம் போயிட்டே இருக்குது. நடுவில் வந்து அருண் வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ நம்மளால தான் சண்டை போகிறோம். ஏன்னா அருண் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி சாச்சனா கிட்ட கேட்பாங்க. சாச்சனா இந்த விஷயத்தை வந்து அருண்கிட்ட சொல்லும் போது ரயான் இதை கேட்டுருவார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ரயான் வந்து பேச வருவார். ஸோ அருணுக்கு என்ன ஒரு கில்ட்டுனா, ஐயோ நம்மளால தான் இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்களோ அப்படின்ற மாதிரி, சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன், நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரித்து விடுவார். அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவே சொல்லிட்டு இருப்பாங்க. அருண் வந்து கன்சோல் பண்ணுவார், விடு ரொம்ப படப்படன்னு பேசாது, இல்லை அவன் பாட்டு பேசிகிட்டே இருக்கான், அவன் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து அவன் இது பண்ணுற வரையும் பேசிகிட்டே தான் இருப்பான் அப்படின்னோடனே இதை வந்து அவர் கேட்டுறாரு. மறுபடியும் எழுந்து வந்து இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை நடக்குது. உடனே வந்து கிச்சன் இன்சார்ஜ் கூப்பிட்டு ஒரு விஷயம் வந்து சாச்சனா சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து கப்பு கழுவல அப்படின்ற மாதிரி, கிச்சன் இன்சார்ஜ் பாருங்கள் சௌந்தர்யா கப்பு கழுவல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒன்றும் கேப்டன் கிடையாது, கிச்சன் இன்சார்ஜ் அடிக்கடி கூப்பிட்டுருந்தீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி ரயானை வந்து சவுண்டு விட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து போய் இதே விஷயத்த என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஃபேட்மேன்ட்ட சொல்லுவார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அழுதுருவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அழுதுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம், என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வந்து போய் இந்த கதையை வந்து ஃபேட்மேன்ட்ட சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க சாச்சனா. ஸோ விஜய் விஷால் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சொல்லி சிரிக்க வச்சுருவார். ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணுற ஒரு விஷயத்த வந்து அவங்க பர்ஸ்பெக்டிவில் கரெக்டு அப்படின்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. பட் ரயான் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்மேட்டாக உள்ளே இருக்கிறப்ப இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்ல அப்படின்ற அவருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதுவும் கிறிஸ்டியன் இன்சார்ஜாக அவர் வந்து ஒரு சில இன்புட்டை வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 பேர் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதில் யார் தப்பு ரைட் அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.